ரவுட் 53 ஆக்சுவலி ரவுட் 53ன்றது ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். 53 அப்படிங்கிறது நம்ம இப்போ எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 22 போட்டு, அதே மாதிரி ஆர்டிபிக்கு 389 ஒரு போட்டு அப்படின்னு. அதே மாதிரி டிஎன்எஸோட போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 53. ஸோ அதனால தான் வந்து ஏடபிள்யூஎஸ் இதுக்கு ரவுட் 53 அப்படின்ற இந்த சர்வீஸ்க்கு நேம் வச்சாங்க. So Route 53 high available and scalable domain name DNS web service. Route 53 connects user requests to internet applications running on AWS on premises. அப்படிதான் இருக்கும். யூசர் கனெக்ட் பண்ணும்போது டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து டிஎன்எஸ் ரிசால்வ் பண்ணி எந்த அமேசான் S3 சாரி ரவுட் 53 சர்வீஸ் வழியாக அந்த இன்ஸ்டன்ஸை ரீச் பண்ணி நமக்கு வெப்சைட் வியூ ஆகும். இது ஆக்சுவலி டிஎன்எஸ்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து google.com அப்படின்னு போடுறோமா, இப்போ நம்ம இது வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்டை கனெக்ட் பண்ணி காமிச்சா, வெப்சைட்னா நான் அன்னைக்கு கூட அந்த லோட் பேலன்சருக்கு ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிட்டு அதை ஐபி வச்சு கனெக்ட் பண்ணல, அந்த ஐபி வச்சு கனெக்ட் பண்ண இவ்வளோ நாளா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஐபி வச்சு கரெக்டா லோட் பேலன்ஸர். அதுக்கு முன்னாடி நான் வெப்சைட் அந்த சாம்பிள் வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டும்போது பப்ளிக் ஐபி எடுத்து இங்கே போட்டு நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுவேன். இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும் போது அதில் ஹாய் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வெப்சைட் செகண்ட் வெப்சைட் நீங்கள் ஷோ ஆகும். கரெக்டா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐபி வச்சு கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டா? பட் நம்ம வந்து எல்லா டைமும் ஐபி வச்சே கனெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கு ஐபி மறந்துடுச்சு, இல்லை நமக்கு ஐபி தெரியல அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டா? ஐபிக்கு பதிலாக நம்ம வந்து நேமை வச்சு கனெக்ட் பண்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சொல்லுவாங்க, டொமைன் நேம் சர்வீஸ். ஸோ இப்போ google.comலாம் இருக்கு. இந்த google.com www.google.com அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த google.com அப்படிங்கிறது தான் வந்து டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? google.comன்றது டிஎன்எஸ். அப்படி இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க techmint.com இருக்கு. அந்த techmint.com இதான் டிஎன்எஸ், இந்த வெப்சைட்டோட டிஎன்எஸ். ஓகேங்களா? ஸோ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் இதுதான். amazon.comன்றது ஏடபிள்யூஎஸ். இதெல்லாம் வந்து சப்டொமைன் சொல்லுவாங்க. ஏடபிள்யூஎஸ் east us1.com soul.aws இதெல்லாம் சப்டொமைன் சொல்லுவாங்க. மெயின் டொமைனு இந்த .com அப்படின்னு இருக்கிறது மெயின் டொமைனு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே சப்டொமைன். ஓகேவா? ஓகே சார். நீங்கள் இப்போ மொபைல் வெப்சைட் ஏதோ ஓப்பன் பண்ணீங்க, மொபைலில் ஏதோ ஒரு இதோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு google.com வந்து பார்த்தீங்கன்னா m.google.com வரும். மொபைல் எல்லாம் இப்போ நம்ம யூஸ் முன்னாடி ஒரு இப்போலாம் அப்படி வர்றதில்லை. பட் அதையும் வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து google.com போட்டால் கூட அது google.comக்கு ரீடைரக்ட் ஆகும். அதெல்லாம் வேற. அதே டிஎன்எஸ்ல வேற வேற கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லா ரவுட்டுமே வந்து ஒரே வெப்சைட்டை நோக்கி பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் டிஎன்எஸ்னா இதான் பேசிக்காக. டிஎன்எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சர்வீஸ். நம்ம வந்து ஐபி யூஸ் பண்ணாமல் ஒரு நேமை யூஸ் பண்ணி வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிஎன்எஸ் டொமைன் நேம் அப்படின்னு சொல்றது. AWS is a DNS service. Route 53ன்றது AWS ஓட DNS service allow you to manage public DNS record. Public DNS ரெக்கார்டையும் மேனேஜ் பண்ணும், பிரைவேட் DNS ரெக்கார்டையும் மேனேஜ் பண்ணும். வித்தின் யுவர் அதாவது விபிசிக்குள்ளார இருக்கிற இதையும் உங்களுக்கு ரெசால்வ் பண்ணும். ஓகே, வாட் இஸ் டொமைன்? ஸோ டொமைன்னா இதான். when referring a internet address or domain name is location of website. For example, the domain சொன்னல google.com அதோட ஐபி அட்ரஸ் இப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஒரு ஐபி google.com ஒரு நேம் வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்க போகும்போது இந்த google.com அப்படின்னு போடுறீங்களா, இது போய் தான் இந்த இடத்துல இந்த டிஎன்எஸ் ரெசால்வர் இருக்குல்ல, இந்த டிஎன்எஸ் ரெசால்வர் மூலியமா அதோட டிஎன்எஸ் இது அந்த ஐபி தான் நீங்க ஆக்சுவலி நீங்க google.com போடுவீங்க, அது இந்த டிஎன்எஸ் ரெசால்வர் போகும். கம்ப்யூட்டர் வந்து தெரியாது, அதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த டிஎன்எஸ் ரெசால்வர் மூலமா google.com அப்படின்ற வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அது வந்து இங்கே ஸோ S3 வந்து S3 வாயில வருது.
ரவுட் 53 வந்து என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளார ஏடபிள்யூஎஸ்குள்ளார அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து என் பாயிண்ட் இன்ஸ்டன்ஸுக்கு அனுப்பிவிடும். அதுதான் வந்து இங்கே ஜென்ரலி இட் ஈஸியர் டு ரிமெம்பர் நேம். ஸோ சொன்னால ஒரு நேமை ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. Domain name contains minimum of 63 characters with 1 character minimum and enter after protocol in the URL as shown below example. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ரோட்டோகால் HTTPS அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். HTTPS FTP அதுதான் நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இதான் வெப்சைட்னா இதான் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். நான் இது சொன்னது உங்களுக்கு எதோட ஸ்டாப் ஆச்சு ரெக்கார்டிங்? ஏன்னா நான் மாதிரி பேசிட்டே இருந்தேன். இந்த புரோட்டோகால் இது அப்படின்னு சொன்னீங்க சார். HTTP வந்து புரோட்டோகால் அப்படி சொன்னீங்க. ஆமா, இது வந்து HTTPSன்றது புரோட்டோகால். HTTPS, HTTP, FTP நம்ம கனெக்ட் பண்றோம்ல SSH, இதெல்லாம் வந்து புரோட்டோகால்னு சொல்லுவோம். இந்த HTTPSோட புரோட்டோகால் போர்ட் நம்பர் வந்து 443ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். அந்த போர்ட் நம்பர் வழியா தான் அதை அக்சஸ் பண்ணணும். டிஎன்எஸோட நான் சொன்ன டிஎன்எஸ்ன்ற ஒரு ப்ரோட்டோகால், அதோட போர்ட் நம்பர் 53. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன். இதுல வந்து www தான் இந்த டொமைன் நேமுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது சப்டொமைன் சொல்லுவாங்க. ஸோ டொமைன் வந்து டொமைன் சஃபிக்ஸ். டொமைன் அந்த டொமைன் சஃபிக்ஸ்னா .comன்றது டொமைன் சஃபிக்ஸ். இதுதான் டொமைன் நேம். டொமைன் நேம்ங்கிறது டொமைன் நேம்ங்கிற ஒன்றும் இல்லை, இந்த கம்ப்யூட்டரோட நேம். ஓகேவா? நான் இப்போ என்னோட லேப்டாப்ல தான் வந்து நான் அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட லேப்டாப்போட நேம் தான் அந்த டொமைன் நேமு, ஹோஸ்ட் நேம் எல்லாமே. இது வந்து ஹோஸ்ட் நேம்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஹோப் அப்படின்றது. ஸோ இது வந்து டைரக்டரின்றது நம்ம அந்த வெப்சைட் அந்த வெப் பேஜை எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம போவோம்ல வேர் www அப்புறம் HTML அப்புறம் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ ரெஜிஸ்டர் என்னதுன்னா ஒரு டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு ஐபியோட ரெஜிஸ்டர் பண்றது தான் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு இப்போ இந்த டொமைன் நேமுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஐபி அட்ரஸையும் டொமைன் அந்த ஐபி அட்ரஸ்க்கு இந்த டொமைன் தான் இந்த டொமைன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றது தான் ரெஜிஸ்டர். ஓகே. ஹோஸ்ட் ஜோனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமேசான் ரவுட் 53 கான்செப்ட் என்னன்னா இருக்கிற அது ஒரு எல்லா அந்த டொமைன் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அந்த ஃபைல் மூலியமா தான் அந்த அக்சசிபிலிட்டி எல்லாமே நடக்கும். ஸோ அந்த ஃபைல்ல இருக்கிற ரெக்கார்ட் படி தான் ரூல் மாதிரி நம்ம ரூல்லாம் கிரியேட் பண்ண மாதிரி வந்து அந்த டிஎன்எஸ் ஹோஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஜோன் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அந்த ஜோன் ஃபைல்ல தான் எல்லா ரெக்கார்டுமே சேவ் ஆகும். நம்ம கிரியேட் பண்ற ஐபி எந்த ஐபிக்கு எதை மேப் பண்றோம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஜோன் ஃபைல் தான் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ஹோஸ்டட் ஜோன் சொல்லுவாங்க. ஓகே. ஒரு டிஎன்எஸ் டெர்மினாலஜின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ல என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குன்னா ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ்னா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐபி அட்ரஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் ஒரு இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு செட் ஆஃப் நம்பர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டமா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்டாவில் இருக்கும். ஸோ அந்த ஆக்டாவுக்கு ஒரு ஆக்டாவுக்கு ஒரு வேல்யூ ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸோ அதுதான் இது எதுக்காக ஐபி அட்ரஸ் ஒரு டெர்மினாலஜியாக வருதுன்னா ஐபி அட்ரஸ் தான் வந்து ஒரு பேஸ். அதை வச்சு தான் நீங்கள் டிஎன்எஸை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஐபி அட்ரஸுக்கு தான் ஒரு நேம் வந்து மேப் பண்ணுவீங்க, ஒரு டிஎன்எஸ் நேமை மேப் பண்ணுவீங்க. ஸோ ஐபி இங்கே வந்து டாப் லெவல் டொமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த .com இந்த இங்கே ஒரு டாப் லெவல் டொமைன் ஆர் டிஎல்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஜென்ரல் பார்ட் ஆஃப் டொமைன். டாப் லெவல் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். .comனு இருக்கும், இல்லை .netனு இருக்கும், .orgன்னு இருக்கும், .gov அப்படின்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டு. எதுலையாவது நீங்கள் வந்து ஜிஓவி அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சிக்கலாம் அது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ இடியூன்றது எஜுகேஷனல் ரிலேட்டட் வெப்சைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து காமன்றது காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. காமனா யார் வேணா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி.
ஓகே. ஸோ அந்த காமன் வெப்சைட் எல்லாமே இப்போ google.comனு போடுறோம். அது ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்றோம். காமன் வெப்சைட் இது. ஸோ அதனால காம் ஓகே. அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதான் வந்து டாப் லெவல் டொமைன். டாப் லெவல் டொமைன்றது வந்து .comமா இல்லை எந்த டொமைன் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை தான் வந்து டாப் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. ஓகே சார். ஹோஸ்ட் நான் சொன்னல ஹோஸ்ட்ன்றது வந்து இந்த இப்போ இது ஒரு டொமைன் நேம்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் ஹோஸ்ட். இது வந்து சப் டொமைன் சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து இது ஆக்சுவலி இது FTP அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ within domain the domain owner can define individual host which refer a separate computers separate computers or services accessible through a domain. For instance, most domain owner make their website server accessible through the bare domain. அது இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்சோ த்ரூ ஹோஸ்ட் டெஃபினேஷன். ஸோ இது www வந்து சப் டொமைன் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு டொமைன் வந்து. இந்த எக்ஸாம்பிள்ன்றது தான் வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து TLD, இது வந்து டாப் லெவல் டொமைனு, இது சப் டொமைனு. இந்த எக்ஸாம்பிள்ன்றது தான் வந்து ஹோஸ்ட் அண்டு டொமைன். ஹோஸ்ட்னு சொல்லலாம், டொமைன்னு சொல்லலாம். இதான் ஓகே சார். சப் டொமைன்றது சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஹோஸ்ட் ஆர் இந்த ஹோஸ்டோட ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து சப் டொமைன். ஓகேவா? DNS works is in hierarchy. TLD can have many domains under them. ஸோ அதான் TLDன்றது தான் டாப் டொமைன்ல இருக்கும். ஸோ இது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு இந்த DNS சர்வீசஸ்ல இது DNSன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரூட்னு சொல்லுவாங்க. ரூட்ன்றது வந்து வெறும் டாட்ன்றது தான் ரூட். டாட்டை தான் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே என்னன்னா ஒரு இதுக்கு கீழே வந்து TLD டாப் லெவல் டொமைன். அதுதான் வரும் டாப் லெவல் டொமைன். இது வந்து .com .net இருக்கலாம், இல்லைன்னா .edu என்ன வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து டாப் லெவல் டொமைன். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் இருக்கும். டொமைன்றது அந்த கூகுள், அமேசான், கூகுள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன். ஓகே. இதுக்கு முன்னாடி சப் டொமைன். சப் டொமைனா என்ன இருக்கலாம்? சப் டொமைன் www இதெல்லாம் வந்து m.google. இதில் வந்து இந்த எம்ன்றது சப் டொமைன். ஓகே. இதே மாதிரி அமேசான்லையும் பார்த்தீங்கன்னா m.amazon மொபைல் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எம்னு வந்துடும். மொபைல் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய முன்னாடிலாம் அப்படிதான் இருக்கும். மொபைலுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா m.ன்னு தான் வரும். google.com போட்டிங்கனாலே நீங்கள் வந்து m.google.com வரும். அமேசான் வெப்சைட் போனீங்கன்னா m.amazon அப்படின்னு வரும். இப்போ அது மாதிரி வருதான் தெரியல. இப்போ வரல, இப்போலாம் வரதில்லை நமக்கு அந்த ஆளுக்கு. ஓகே. சாரி சார். இதுதான் அந்த சப்டொமைன்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதுல? டொமைனுக்கு முன்னாடி என்ன வருதோ அதெல்லாமே சப்டொமைன். இந்த டாட் எல்லாம் இதெல்லாம் வந்து www அப்படின்னு தான் வரும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க அது HTTPS, இங்க www வராது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகே. இந்த சர்டிபிகேட் இருக்குல்ல, சைட் செட்டிங்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஓகே. நம்ம இதே எடுத்துக்குவோம். கிளிக் பண்ணிட்டு இந்த சைட் செட்டிங்ஸ்ல
கனெக்ஷன்ஸ் இப்போ இங்கே சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் இருக்குல்ல, இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யார் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஓகே இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். analytics.techmint.com இதுதான் இந்த வெப்சைட். ஓகேங்களா, நம்ம இங்க ரவுட் பண்றோம். ஓகே இங்க techmind.com போட்டா இதுக்கு தான் போவோம், analytics.techmind.com. ஓகே அப்ப அனாலிட்டிக்ஸ் வந்து சப்டொமைனா சார்? சப்டொமைன், ஆமா. அந்த issued to னா இந்த ஒரு இதுக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். ஓகே சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா எந்த டொமைன் வாங்கிருக்கோமோ அந்த டொமைன் நேம் தான். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் டொமைன் வந்து எங்கே பார்த்தோம், சப்டொமைன் அதான் அந்த ஹிஸ்டரி அப்படின்றது. இப்போ www.history.school.edu ஹிஸ்டரி போர்ஷன் வந்து சப்டொமைன். இந்த ஹிஸ்டரி போர்ஷன் ஹிஸ்டரின்றது சப்டொமைன். இதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்டொமைன் தான். ஓகேவா? ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேம். ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேம்னா இது எல்லாமே சேர்ந்தது இப்படி இருக்கணும். இதுதான் ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன். www.history.school இருக்கலாம், இல்லை வெறும் school.education.edu.com இது ஒன்றா இருக்கலாம். ஒரு ஃபுல் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் ஆப்ஷன் கால்டு ஃபுல் FQDN. வாட் வி கால் அப்சல்யூட் டொமைன் நேம். ஸோ அப்சல்யூட் டொமைன் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன். இந்த மாதிரி இருக்கும், mail.google.com இல்லை google.com. இதுவும் வெறும் google.comன்றது ஒரு டொமைன் தான், ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் தான். இல்லை mail.google.com அதுவும் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் தான். ஸோ அதை போட்டு அது வந்து ரீச் ஆகும் அந்த வெப்சைட். அதான் வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் சொல்றது. ஸோ நேம் சர்வர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த நேம் இந்த mail.google.com வந்து ரிசால்வ் பண்ணி தரது. இதுதான் வந்து நேம் சர்வர் சொல்லுவாங்க. நேம் சர்வர் இஸ் a computer designed to translate domain names into IP address. ஸோ டொமைன் நேமை வந்து ஐபி அட்ரஸாக மாற்றி தரது தான் வந்து நேம் சர்வர். ஸோ ஒரு வெப் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் சர்வர்னு ஒன்று இருக்கும். அந்த நேம் சர்வரில் போய் தான் அந்த நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். அது பப்ளிக்காகவும் இருக்கலாம், ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம். இப்போ ப்ரைவேட் ஐபி அட்ரஸை வந்து பப்ளிக் வந்து வெறும் ப்ரைவேட் ஐபி அட்ரஸையும் வந்து நம்ம வந்து நேம் போட்டு அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நேம் சர்வர் ஒன்று கான்ஃபிகர் பண்ணி அதில் வந்து அந்த ஐபிக்கு என்ன நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ பப்ளிக் ஐபிஸ்லாம் வந்து பெரிய பெரிய GoDaddy அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒரு டொமைனுக்கு, ஒரு ஐபி அட்ரஸ் அந்த அந்த உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி எப்படி இருந்தாலும் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறீங்கன்னா யாரோ ஒரு சர்வீஸ், ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். அமேசான் கூட நீங்கள் பண்ணலாம். அமேசானில் நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரும். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை GoDaddyல வச்சு மேப் பண்ணி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை வந்து டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அது பெரிய ஒர்க்கு. நம்ம வந்து இதை ஜஸ்ட் நம்ம பேசிக்காக தான் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதான் நேம் சர்வர்ன்றது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம் வந்து ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு சர்வர் ஆர் சர்வீஸ் என்னன்னு சொல்லலாம். ஜோன் ஃபைல் நான் ஆல்ரெடி சொன்னல, எல்லா சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெயின் மேப்பிங் பிட்வீன் டொமைன் நேம்ஸ் அண்ட் ஐபி அட்ரஸ். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சிருக்கிறது தான் வந்து ஜோன் ஃபைல். ஸோ எந்த ஐபி அட்ரஸ் எந்த டொமைனுக்கு போச்சு, எந்த டொமைன் நேம் வந்து எந்த ஐபி அட்ரஸ்ல மேப் ஆயிருக்கு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கிறது தான் ஜோன் ஃபைல். ரெக்கார்ட்ஸ்ன்றதும் அதே தான், செட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுக்கு வச்சா அது ஜோன் ஃபைல். மல்டிபிள்ஸ் single mapping. So record is basically a single mapping between resource and the name that can be mapped a domain name to IP address. So domain name to IP different. So இது ரெண்டுமே ஒன்று தான் ஜோன் ஃபைல். இதுவும் ரெக்கார்டுனாலும் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் ஃபைலில் இருக்கிற ஒரு ரெக்கார்டு, சிங்கிள் ரெக்கார்டு. இப்போ ஜோன் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்கார்டு இருக்கும். இப்போது இந்த டொமைன்லேருந்து இந்த சர்வரு இப்போ இது அப்படி அந்த அந்த ஃப்ளோ வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஜோன் ஃபைலில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன் google.comக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை google.com போயிட்டு ரீச் ஆகிடும். இந்த என்னோட ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து google.comக்கு போச்சு அப்படின்ற ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும், இந்த ஜோன் ஃபைலில் இருக்கும். ஓகேங்களா?
அந்த ரெக்கார்டுன்ற இது இந்த ஜோன் ஃபைல் ஓகே, அது வந்து ஜோன் ஃபைல். ரெக்கார்டுன்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெக்கார்டு. அதெல்லாம் ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும். அதில் இப்போ என் இதில் மட்டும் போனதை மட்டும் எடுத்து தனியாக காமிக்கிறது தான் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மல்டிபிள் ரெக்கார்டுன்றது வந்து ஜோன் ஃபைலு, சிங்கிள் ரெக்கார்டுன்றது வந்து ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அதே தான். ரெக்கார்டு ஹோஸ்டட் ஜோன் அண்ட் ரெக்கார்ட் செட்டுன்றது அந்த ஜோன் ஃபைலு அந்த அது எதுக்கு தனியாக போட்டோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன் கண்டெயின் ரெக்கார்டு தட் ஸ்பெசிஃபை ஹவு யூ வாண்ட் டு ரவுட் டிராஃபிக் ஆன் இன்டர்நெட். ஸோ பப்ளிக் ரெக்கார்டு வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட டிராஃபிக் வந்து இன்டர்நெட்ல எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றது. அதாவது இன்டர்நெட்ல உங்களோட டொமைன் நேம் எப்படி இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்றது பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன்ஸ். பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா விபிசிக்குள்ளார உங்களோட டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்றது. இது வந்து இன்டர்நெட்ல கான்ஃபிகர் பண்றது, இது வந்து டிஎன்எஸ்ல கான்ஃபிகர் பண்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம விபிசிக்குள்ளாரையே நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம அவுட் சைடு இன்டர்நெட்ல இதை அக்சஸ் பண்ண முடியாது. இந்த நேம் போட்டால் வராது, ரெசால்வ் ஆகாது. நீங்க அந்த நெட்வொர்க்குள்ளாரே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ல தான் வந்து நீங்க அதை ரெசால்வ் பண்ண முடியும். பப்ளிக் ஹோஸ்ட்ன்றது நீங்க எங்க வேணாலும் ரெசால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான். So hosted zone is a container of records and records on the record. Records contain information about how you want to route traffic for a specific domain, such as example.com and its subdomain. The hosted zone and the corresponding domain have same name. அந்த ஹோஸ்டட் ஜோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ரெக்கார்டு. ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் அந்த இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இடத்துல டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம். ஹோஸ்டட் ஜோனு கான்செப்ட் உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா ரெண்டுமே இது மூணுமே ஒன்று தான். ஆக்சுவலி மூணுமே ஃபைல் தான். ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ ரவுட்டிங் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் பாலிசிஸில் இத்தனை ரவுட்டிங் பாலிசிஸ் இருக்குது. இந்த ரவுட்டிங் பாலிசிஸ்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ரவுட்டிங்கிறது ஒரு ஐபிக்கு ஒரு டொமைன் அப்படின்னு மேப் பண்ணுறது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அந்த ரெக்கார்டு ஹோஸ்ட் ஃபைல் அப்படி அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு இது கிளியராக புரியுதுல்ல? ஜோன் ஃபைல்னா என்ன, ரெக்கார்ட்னா என்ன, ஹோஸ்டட் ஜோன் இது நம்ம டொமைன் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு டெமோவில் காட்டும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ரவுட்டிங் பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரவுட்டிங் பாலிசிஸ், ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசிஸ், ஜியோலொகேஷன் ரவுட்டிங் பாலிசிஸ், ஜியோ ப்ராக்சிமிட்டி ரவுட்டிங் பாலிசிஸ், லேட்டன்சி ரவுட்டிங் பாலிசி, ஐபி பேஸ்டு ரவுட்டிங் பாலிசி, மல்டி வேல்யூ ஆன்சர் ரவுட்டிங் பாலிசி, வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அதுக்கு எல்லாமே ஒரு ரூல் மார்க். இது வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட டிஎன்எஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐபிக்கு ஒரு டொமைன். ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டாட் வெப்சைட்னு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபிக்கு இந்த எக்ஸாம்பிள்.com வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சோம்னா அதுதான் வந்து சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசின்றது வந்து ரெண்டு இருக்கும். ரெண்டு வந்து ஒரே நேமில் ரெண்டு சர்வர் இருக்கும். இப்போ வந்து எது ஃபெயிலர், சப்போஸ் ரெண்டுக்குமே ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா ஆக்டிவ் பாசிவ்ல இருக்கும். ஆக்டிவ் பாசிவ்னா ரெண்டு சர்வர் இருக்கும். ரெண்டு சர்வர்லயும் வந்து வெப்சைட் இருக்கும். ரெண்டு சர்வருக்கும் பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஆக்டிவா இருக்கும், இன்னொன்று பாசிவா இருக்கும். ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு ஃபெயிலியர், இப்போ அந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சு இல்லை ஏதோ ப்ராப்ளம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சர்வருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகி அதுக்கு ரெக்வஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் வந்து ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசி. ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் பாலிசினா ஜியோ லொகேஷனாலே உங்களுக்கு அதை தெரிஞ்சுது. எந்த லொக்கேஷன்ல இருந்து யூசர் ஆக்சஸ் பண்றாங்களோ அந்த நியர்பை யூசர் அந்த லொக்கேஷன்ல இருக்கிற சர்வருக்கு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆகும், சென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ google.com இருக்கு. google.com வந்து உலகத்துல எல்லா கண்ட்ரிலுமே இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? google.com உலகத்துல எல்லா கண்ட்ரிலுமே இருக்கு. எல்லா இடத்துலயும் போட்டாலும் ஒரே பேஜ் தான் வரும். ஓகேங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா தான். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நான் இந்தியாவில இருந்து நான் கூகுளோட மெயின் சர்வர் வந்து அமெரிக்காவில் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து இங்க இருந்து நான் அக்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்க இருந்து ரெக்வஸ்ட் அமெரிக்காவுக்கு போகுமா, போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். நான் இங்க
அக்சஸ் பண்ணி அந்த சர்வரை வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து நான் சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ஓகே ஃபாஸ்ட்டாக தானே இருக்குது கூகுள்.com. ஓகே ஸோ அது எதனால ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் இந்தியாவிலும் இருக்கும். மெயின் சர்வர் அங்கே இருக்கும், அதோட சப் அதோட சைல்டு சர்வர் எல்லாமே ஒரு ஒரு ரீஜன்லையும் இருக்கும், ஒரு ஒரு கண்ட்ரிலையும் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற சர்வரில் எது நியர்பை இருக்கு, இப்போ இந்தியாவில இருந்து ஆக்சஸ் பண்ணுற யூசர் எல்லாமே இந்தியாவில் ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க கூகுள். அந்த சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே ரவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த யூசரோட லொகேஷனை பேஸ் பண்ணி ரவுட் பண்ணுறது. பாகிஸ்தான்ல இருந்து யாராவது கூகுள்.com பண்ணாங்கன்னா அது நியர்பை அந்த பாகிஸ்தான்ல ஏதாவது சர்வர் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா அது பக்கத்தில் வேற எது அப்படின்னு பார்த்துட்டு அதான் அங்கே வந்து ரவுட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அதான் லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி அது. ஸோ ஜியோ ப்ராக்சிமிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஜியோ லொக்கேஷன் ப்ளஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேட்டன்சி பார்த்துடலாம், இதுக்கப்புறம் இதை பார்த்தோம். லேட்டன்சி ரவுட்டிங் பாலிசி அப்படின்றது என்னன்னா ஒரு ரீஜியனுக்குள்ள இருப்போது. இப்போ இந்தியான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்தியா ரீஜியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சர்வர் இருக்கும். இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கு, ஸ்டேட்ஸ் இருக்கு, பெரிய ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் வந்து மும்பையில் வச்சிருக்கான், இன்னொரு சர்வர் வந்து கல்கத்தா வச்சிருக்கான், இன்னொரு சர்வர் பெங்களூர்ல வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் வந்து ரெக்வஸ்ட் கூகுள் வந்து நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற எந்த சர்வருக்கானாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெக்வஸ்ட் போகலாம். ஓகேங்களா? பட் எனக்கு நான் சென்னையில் இருக்கேன், நான் வந்து எதுக்கு எனக்கு வந்து மும்பையில் இருக்கிற சர்வருக்கு ரீச் ஆனால் அது கொஞ்சம் லேட்டன்சி அதிகமாக தானே இருக்கும். இங்கே சென்னையிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கும் சென்னையிலேருந்து பெங்களூர்ல இருக்கிற சர்வர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் லேட்டன்சி இருக்குல்ல, லேட்டன்சி வந்து சீக்கிரமாக ரெக்வஸ்ட் வரும். பெங்களூர் தான் சீக்கிரமாக ரெக்வஸ்ட் வரும். பெங்களூர்ல இருக்க சர்வரை கனெக்ட் பண்ணாலும் ஈஸியாக சீக்கிரமாக கனெக்ட் பண்ண முடியும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட நான் வந்து google.com போட்டால் எனக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். பட் மும்பைக்கு வந்து கொஞ்சம் லேட். ஸோ இது இந்த ஜியாகிரபிக் லொக்கேஷன்லேயே லேட்டன்சின்றது வந்து அந்த நியர்பை யூசர் கனெக்ட் பண்ணுற நியர்பை சர்வர் எங்கே இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ணாங்கன்னா பெங்களூர் தான் நியர்பை, டெல்லியிலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னா கல்கத்தா வந்து மும்பை வந்து நியர்பை. ஸோ அந்த மாதிரி கல்கத்தாலேருந்து கனெக்ட் பண்ண கல்கத்தாலே சர்வர் இருக்கு. ஸோ கல்கத்தால இருக்கிறவனுக்கு வந்து மும்பைலேருந்து இருக்கிற சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது, கல்கத்தால இருக்கிற சர்வரே ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? அதான் லேட்டன்சி ரூட்டிங் பாலிசி. அதை பேஸ் பண்ணி இந்த யூசர் இங்கேருந்து வர ரீஜியனோட யூசர்ஸ் வந்து இங்கே வந்து இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இவன் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வரான் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டா? உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும் டிஃபால்ட்டாக தான் நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கீங்க, தெரியும். ஸோ இங்கே நம்ம போட்டாலே தெரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கல, வாட் இஸ் மை ஐபின்னு போட்டால் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்.com போடும்போது நான் எந்த இடத்துல இருந்து அது கொண்டு இங்கே வரும். சென்னையிலேருந்து என் ஐபி வருது, தமிழ்நாடு, இந்தியா, நான் என்ன ஐபி சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவன் வச்சிருப்பான். ஸோ எனக்கு இங்கேருந்து நான் அட்ரஸ்லேருந்து நான் google.com போகிறேன்னா இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து எது நியர்பை அப்படின்னு சொல்லி பார்த்தா பெங்களூர். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை பெங்களூருக்கு தள்ளி விடு அப்படின்னு சொல்லி அந்த ரவுட்டிங். ஸோ அதான் வந்து ரவுட்டிங். ஹலோ, புரியுதா சொன்னது? ஓகே, கேக்குது சார். ஓகே, இது நம்ம சொன்னது புரிஞ்சிச்சுல? ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் இப்போ இது ஒரு பேசிக் வெப்சைட். இது வந்து ஜஸ்ட் இந்த ஐபி வச்சு இது பண்ணுறான். நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவனும் வச்சிருப்பான், கூகுளும் வச்சிருப்பான், எல்லா வெப்சைட்டும் வச்சிருப்பானுங்க. பேஸ் பண்ணி தான் இந்த பெரிய பெரிய சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி தான். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன், நம்மளோட இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லேட்டன்சி அதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி ரவுட்டிங் பாலிசி. ஓகே சார். ஸோ இப்போ ஜியோ ப்ராக்சிமிட்டி அப்படின்றது என்னன்னா ஜியோ ப்ளஸ் லேட்டன்சி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லொக்கேஷன் பார்க்காது, ஜஸ்ட் லேட்டன்சி ரவுட்டிங் வந்து நியர்பை லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான் அது பண்ணும். ஸோ ஜியோ ப்ராக்சிமிட்டின்றது வந்து ஜியோ லொக்கேஷன் ப்ளஸ் இந்த லேட்டன்சி ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகுது. சேம் ரீஜியனும் பார்ப்போம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து பெங்களூர் வந்து இல்ல நான் இப்போ வந்து கன்னியாகுமரியில இருந்து ஆக்சஸ் பண்றேன். என்ன ஸ்ரீலங்கால ஒரு சர்வர் இருக்கு. பெங்களூர்ல ஒரு சர்வர் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நான் வந்து லொகேஷன் ஜியோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா தான். ஓகேங்களா? ம். இந்தியால இருக்கிற சர்வர் பார்த்தீங்கன்னா, நியர்பை பெங்களூர் தான். பட் ஸ்ரீலங்காலயும் ஒரு சர்வர் இருக்கு. நான் கன்னியாகுமரியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில இருந்து வெப்சைட் நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் எனக்கு நியர்பை வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற சர்வர் தான். ஏன்னா நான் ரீஜன் படி பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா. ஓகேங்களா? ஓகே. அந்த இந்த ஜியோ லொகேஷனும் பார்க்கும், லேட்டன்சியும் பார்க்கும். எது கிட்டக்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸோ ஓகே கன்னியாகுமரியில இருந்து நான் ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. புரிஞ்சுச்சா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது. புரியுது. ஐபி பேஸ்டு ரவுட்டிங் பாலிசி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது ஐபி பேஸ்னா நான் சொன்னல இந்த என்னோட ஐபி அட்ரஸ் வந்து எங்க இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் பாலிசி. ஏன்னா ஒரு ஒரு ரீஜனுக்கும் ஒரு மாதிரி ஐபி அட்ரஸ் இருக்கு. என்னோட ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல வாட் இஸ் மை ஐபி கூட ஒரு ஐபி இருக்குது. அது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஐபி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ் வாங்க மாதிரிலாம் போனீங்கன்னா அதோட ஐபி அட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரவுட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வென் யூ want to route traffic based on the location of your users and have the IP address that traffic originated from. So IP address base பண்ணி transfer பண்றது. So multi value answer routing. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி வேல்யூ ஆன்சர் ரவுட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸை வந்து கிரியேட் பண்ணி ரவுட்டிங் பாலிசி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஜியோ லொக்கேஷன், ஃபெயில் ஓவர், சிம்பிள் எல்லாமே பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே மீன் பண்ணி நம்ம வந்து ரவுட்டிங் கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி வேல்யூ ரவுட்டிங் பாலிசி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே கனெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டன்சி, ஜியோ ப்ராக்சிமிட்டி, ஃபெயில் ஓவர் எல்லாமே வந்து அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சிம்பிள் எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி லெவல் ரவுட்டிங் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹெல்த்தி ரெக்கார்ட்ஸ் அதாவது இப்போ வந்து ஏதோ ஒரு இது ஒர்க் ஆகலைன்னா கூட இன்னொன்று ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஐபி பேஸ்டு பாலிசி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி பேஸ்டு இது வந்து ஒர்க் ஆகும். லேட்டன்சி ஒர்க் ஆகுதுன்னா வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி ஒர்க் ஆகும். வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து பிரித்து விடும். இப்போ 100 ரெக்வஸ்ட் வருதுன்னா 80 ரெக்வஸ்ட் ஒரு சர்வருக்கும் 20 ரெக்வஸ்ட் ஒரு சர்வருக்கும் பிரித்து கொடுக்கும். ஸோ அது வந்து பேஸ்டு யூஸ் டு டிராஃபிக் டு மல்டிபிள் ரிசோர்சஸ் இன் ப்ராப்பரேஷன் தட் யூ கேன் ஸ்பெசிஃபை. இப்போ வந்து என்கிட்ட 2 சர்வர் இருக்கு. நான் வந்து வர ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வருக்கு ஸ்பிளிட் பண்ணணும். இந்த சர்வருக்கு 80 ரெக்வஸ்ட் போகணும், அந்த சர்வருக்கு 20 ரெக்வஸ்ட் போகணும்னா ரெக்வஸ்ட் வந்து 80 ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே ஃபில் ஆகும். ஃபில் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த 20 ரெக்வஸ்ட் அங்கே ஃபில் ஆகும். ஸோ அடுத்த ரெக்வஸ்ட் ஒன் பை ஒன்னாக ட்ராப் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி எது ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு ரவுட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வெயிட் பேஸ்டு ரவுட்டட் பாலிசி. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ரவுட்டிங் அப்படின்றதுக்கு ரவுட் 53யோட டெமோ பார்ப்போம். நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுல எந்த இது சார் இன்ஸ்டன்ஸ், அதாவது இந்த அமேசான் லினக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல சார், இதுல எது வந்து ஃபீல்ட்ல நிறைய யூஸ் பண்றாங்க? இதுல வந்து எந்த இமேஜ் நிறைய யூஸ் பண்றாங்க கேக்குறீங்க? அது வந்து இமேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து யார் அவங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு அந்த ஆர்கனைசேஷனை வந்து பேஸ் பண்ணது. அவங்க ஆல்ரெடி என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி விண்டோஸ் சர்வர் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் என் கம்பெனில. நான் இப்போ கிளவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கிளவுடுக்கு நான் மாறுறேன், எனக்கு வந்து கிளவுடு இப்போ நான் சேஞ்ச் ஆகிறேன், ஆன் ப்ரிமிசஸ்ல இருந்து நான் கிளவுடுக்கு மூவ் பண்றேன்னா என்னோட சர்வர் ஆல்ரெடி நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதே சர்வர் தான் வந்து நான் இங்கேயும் லான்ச் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ நான் விண்டோஸ் சர்வர்ல தான் என் அப்ளிகேஷன் எல்லாமே ரன் ஆகுது அப்படின்னா நான் போய் அங்கே எதுக்கு லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ணுவேன்? விண்டோஸ் சர்வர் தான். ஓகே. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன்.
சில ஓகே. கம்பெனிஸ் வந்து சர்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க, விண்டோஸே கிடையாது அங்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு சில கம்பெனிஸ். ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ்னு பார்த்துட்டு ஃபுல்லாகவே லினக்ஸ் எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சர்வர்ஸ் போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம வந்து ரவுட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிள் ரவுட் மட்டும் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். போகிறோம். கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்றது இதை கிளிக் பண்ணிடுறோம். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். கிரியேட் ஜோனு, ஹெல்த் செக்கு, சிஐடிஆர் கலெக்ஷன். இந்த ஹெல்த் செக்குன்னு எதுக்குன்னா இந்த டிஎன்எஸ் வந்து இந்த ஐபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஹெல்த் செக். அந்த டிஎன்எஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லை ஏதோ ப்ராப்ளம் ஆகுதா. டிராஃபிக் பாலிசிஸ் பண்ணிக்கலாம், பாலிசி ரெக்கார்டிங் வரும், ரெஜிஸ்டர்டு டொமைன்ஸ். நம்ம ஏதோ ஒரு ரெஜிஸ்டர்ட் டொமைன் இதுக்கெல்லாம் வந்து காசு, ரெஜிஸ்டர்ட் டொமைனுக்குலாம் காசு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கணும்னாலே வந்து மந்த்லி இந்த இயர்லி $1000 அந்த மாதிரி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு தேவை, அதெல்லாம் நம்ம போக மாட்டோம். விபிசின்றது உங்களுக்கு தெரியும், இன்பவுண்ட் எண்ட் டூல்ஸு. ஸோ டிஎன்எஸ் ஃபயர்வால் இதெல்லாம் நம்ம குரூப்லாம் இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம், ரூல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த ரெக்வஸ்ட் வரணும், எந்த ரெக்வஸ்ட் வரக்கூடாது, எந்த ஐபி எந்த ரீஜன் வரணும். இப்போ நான் வந்து இந்தியாவில் நான் சர்வர் வச்சுருக்கேன், எனக்கு யூஎஸ்லேருந்து வர ரெக்வஸ்ட்லாம் பிளாக் பண்ணணும்னா அதெல்லாம் இங்கே பிளாக் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நமக்கு இங்கே வந்து நான் வந்து எனக்கு One minute, sir. One minute, sir. Okay. இங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், இந்த வந்துட்டீங்களா? இருக்கு சார். இந்த இடத்துல இந்த பப்ளிக் ஐபியை இங்கே போடுவோம். அந்த வேல்யூல பப்ளிக் ஐபி போட்டாலே போதும். இதுதான் சிம்பிள் ரவுட்டிங். அல்ல சிம்பிள் வெயிட்டட் ஜியோ லொகேஷன் நிறைய இருக்குல்ல. சிம்பிள் ரவுட்டிங் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் ரவுட்டிங் மட்டும் தான் ஃப்ரீ, மிச்செல்லாம் வந்து நம்ம பே பண்ற மாதிரி வரும். ஸோ இதை மட்டும் மத்ததெல்லாம் பெய்டா சார்? இதெல்லாம் வந்து நிறைய நீங்க இதெல்லாம் பெய்டுன்னு இல்லை, அது வந்து நாங்கள் எப்படினாலும் இது மட்டும் தான் உங்களுக்கு எனபிள் இருக்கும் ஃப்ரீ டயர்ன்றதுனால. ஓகே. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐபிக்கு இந்த நேம் வந்து ரெசால்வ் ஆகும். இந்த ஐபி நேம் ரெசால்வ் ஆகும். சிம்பிள் ரவுட்டிங் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் டொமைன்றது வந்து டொமைனே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். ட்ரான்ஸ்ஃபர் டொமைன்றது வந்து ஆல்ரெடி நான் வச்சிருக்க ஒரு டொமைனு
அதை இந்த ஏடபிள்யூஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் upmaster.com ஒரு டொமைன் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த டொமைனை வந்து நான் இந்த ஏடபிள்யூஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டொமைன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நான் upmasterன்னு ஒரு புதுசாகவே டொமைன் வேணும் அப்படின்னா வந்து நான் ரெஜிஸ்டர் டொமைனில் போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சும்மா ஒரு ஹோஸ்ட் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இதை வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வருது. ஸோ வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், சரி எடிட் ரெக்கார்டு போயிட்டு இங்கே வந்து ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணலாம் இருக்கும். ஸோ பப்ளிக் ஐபி நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி. இதில் வந்து சர்வர் கனெக்ட் பண்ணுவோம். இந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், sudo install httpd எம் கரெக்டா சார்? எம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ப்ளேஸ் போகும். பிடி ஆறு டபிள்யூ எதுவுமே இல்லை. இங்கே வந்து நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் டாட் HTML. ஸோ ஃபைல் வந்து இப்போ ஒரு ஃபைல் இருக்கு, test.html ஃபைல் தான் அது. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த HTTP சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். sudo service httpd ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல இருக்கு. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஐபி அட்ரஸ் எடுத்து நம்ம போட்டால் நமக்கு அந்த வெப்சைட் வரணும். போட்டால் போர்ட் நம்பர் எனபிள் பண்ணோம். செக்யூரிட்டி குரூப்ல 80 போர்ட் எனபிள் பண்ணோம்ல. HTTP enable பண்றோம். enable focused 000. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ வந்து அந்த டெஸ்ட் ஃபைலை போட்டோம்.
50 அந்த மாதிரி போட்டால் ஓகே திஸ் இஸ் ரவுட்டு 53 அப்படின்னு வருது. ஸோ இந்த வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து மேப் பண்ணியிருக்கோம் upmaster.comனு. ஸோ இந்த upmaster.com போட்டு பார்க்கணும் வருதான்னு பார்க்கலாம். மாஸ்டர் வந்து இன்னும் கரெக்டாக மேப் ஆகலை. சொல்றது இங்க வந்துருச்சு பாருங்க, நோ எரர்னு வந்துச்சு. மேபி நான் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால வந்து உங்களுக்கு வரல. ஓகேங்களா? பட் இங்க வந்து இது வந்து ஒரு ரவுட் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பை ரவுட் 53ன்னு வருது பாத்தீங்களா? ஆக்சுவலி நான் வந்து இந்த டொமைனை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணாதான் எனக்கு இங்க வெப்சைட்ல வரும். நான் இன்னும் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் வந்து இங்க இதுதான் அதுதான் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அவனே ஒரு டூல் கொடுத்துருக்கான். இந்த டூல் என்ன பண்ணுனா, இது வந்து இந்த டூல்ல நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா, இது அப்மாஸ்டர் ஜோன், இதுதான் வந்து உங்களோட ஹோஸ்ட் ஜோனு. இந்த ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, இந்த ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் ரவுட் டிராபிக் டு அண்ட் ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் அண்ட் சம் AWS ரிசோர்ஸ். ஸோ ஏதோ ஒரு AWS ரிசோர்ஸ். ஸோ இது எது வேணா இருக்கலாம். இங்க கீழே பார்த்தா AWS EC2 API கேட்வே அமேசான் VPC எது வேணா இருக்கு. நான் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸுக்கு தான் இந்த ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுன்னா, இந்த அப்மாஸ்டரை வந்து தூக்கி அங்க அந்த ஐபி அட்ரஸ், இதான் ரெசால்வர் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக் பண்ணிட்டு இது ஓகேனா DNS நோ எரர்னு வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுதான் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹோஸ்டட் ஜோன்ல வந்து நம்ம என்ன ஐபி கொடுத்துருக்கோம், இந்த ஐபி தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து ரெசால்வ் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ ரெசால்வ் பண்ணிட்டு நமக்கு இங்கே வந்து நோ எரர்னு வந்துருச்சு. ஸோ இது இப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம இங்கே போட்டு செக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதனால நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் செக் பண்ண பார்க்க முடியாது. இது ஜஸ்ட் வந்து செக் பண்றதுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இப்படிதான் செக் பண்ணணும். ஓகேவா? நோ எரர்னு வந்துருச்சுன்னா ஓகே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம்.
இங்க நம்ம வேற இது இப்போ சப்போஸ் வந்து நான் இப்போ பாருங்களேன் இந்த 210 போடுறது பதிலா 200 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நமக்கு இங்க வந்து ரெசோலர் இதுலயே வந்துருச்சு. நமக்கு இந்த அட்மாஸ்டர் இந்த ஹோஸ்டட் ஜோன் ஃபைல்லயே வந்து அந்த 2 ரெக்கார்டுமே இருக்கு. பட் ரெசால்வர் வந்து போடணும்னா கூட அது எதுவும் வராது. ரெசால்வர் ஐபின்றது ஒரு சிமுலேட்டர் தான் டிஎன்எஸ் போலனாலும் வரும் இது. ஏன்னா நம்ம ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி இங்க மேப் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேற ஏதோ ஒரு மெத்தட்ல நான் டெஸ்ட் பண்ணி காட்டணும்னு பார்க்குறேன். நினைக்கிறேன் ரிஜிஸ்டர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டணும். இது நான் இன்னொன்று பண்றேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன், எடிட் அக்கௌண்ட்ல போட்டு இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தா போயிட்டு வந்து டெஸ்ட் ரெக்கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஸ்பான்ஸ் வருதா? ஸோ இந்த நேம் மட்டும் ரெக்கார்டு, அந்த நேம் மட்டும் தான் உங்களுக்கு ரெசால்வ் ஆகுது. இந்த ஐபி கூட அந்த நேம் வச்சு வர மாட்டேங்குது. ஏ ரெக்கார்டுன்றது ஒரு ஐபிக்கு ஒரு டிஎன்எஸ்ன்னு சொல்லி ரவுட் பண்றது. நம்ம ஏன்றது இது ஐபி வெர்ஷன் 4னா இது ஐபி வெர்ஷன் 6க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். சி நேம்ன்றது வந்து அலைஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து இன்னொரு நேம் வச்சு நாம வந்து கால் பண்ணணும் அப்படின்னாலும் இன்னொரு நேம் வச்சு கால் பண்ணலாம். ஸோ இது 3 தான் மெயின். இதெல்லாம் வந்து இதுதான், இது 3 மட்டும் தான் மெயினான நம்ம பார்க்க வேண்டிய ரெக்கார்ட் டைப். அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம ஏன் ஏ ரெக்கார்ட் செலக்ட் பண்றோம்னா அதான் ரீசன். நம்மளது வந்து ஐபி வெர்ஷன் 4. ஸோ வந்து ஐபி வெர்ஷன் 4ல நம்ம கான்ஃபிகர் பண்றதுனால நமக்கு வந்து ஏ ரெக்கார்ட் சூஸ் பண்றோம். ஆக்சுவலி நம்ம கிரியேட் பண்ணலாம் கரெக்ட் தான். இது எப்படி செக் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்படிதான் கிரியேட் பண்ணணும். இது செக் பண்றது தான் வந்து நமக்கு எப்படி செக் பண்றது அப்படின்றது வர மாட்டேங்குது. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகுமா சார்? இல்ல, இந்த இதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் இது நாளைக்கு பார்ப்போமா? ரவுட் ரெக்கார்ட் இதுக்கு மட்டும் நான் டெமோ நாளைக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ரவுட் 53 டெமோ நான் நாளைக்கு காமிக்கிறேன். இது ரவுட் 53னா மட்டும் நீங்க பாருங்க ஒன்ஸ். அது ஒரு டெமோ வந்து நாளைக்கு நான் எப்படி அதை கிரியேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சார்.